நடக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வறட்சி, ஒரு பிளேக் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். ஒரு வறட்சி உண்டாகுது, அங்கே ஜனங்கள் வந்து தவிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ யோவேல் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க வேண்டிய காரியம் அல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுள் நமக்கு ஏதோ உணர்த்துறாங்க, ஏதோ நம்ம தவறு செய்கிறோம், அதனால வந்து நம்ம நிதானிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி எடுத்து அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யோவேல் 2:12 வாசிக்கணும். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சோ பாத்தீங்களா, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ வந்து உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதுல வந்து சொல்கிறார். ஆனா எப்படி உபவாசிக்கணுமா? 2:13 படிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசு ஆமென், ஆமென். ஆண்டவர் வந்து வெளிய தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம வெளியே நல்ல உடுத்திருக்கலாம், நல்லா செய்யலாம். ஆனால் தேவன் வெளியே தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உள்ளான இதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் வந்து உள்ளான இதயத்துல ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. நீங்க வந்து வெறும் உபவாசம் வந்து நம்ம வெளியோற்றமா நம்ம செய்யணும்னு முக்கியம் இல்லை. உபவாசத்தின் மூலமாய் நம்ம உள்ளம் வந்து மாற வேண்டும், நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, யோவேல் 2:18 வசனம் படிப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார். 2:18. ஓகே, 2:27 படிப்போமா? யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்துள்ளீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் நம் பட்சத்தில் வருகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கருப்பு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வசனம் சொல்லுவது. அப்படியாக வந்து நம்ம தாழ்த்தி நம்ம தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் போது தேவன் ஆவிகள் எழுப்புதலை வளர்ச்சியையும் நமக்கு தருகிறார். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு எழுப்புதல், ஒரு நாடுக்கே வந்து ஒரு எழுப்புதல் உண்டாக்குறா வந்து ஃபாஸ்டிங் மூலமா, நம்ம உபவாசத்தின் மூலமா தேவன் எப்படி பண்ணார் என்று நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக நம்ம கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 14:23 வரைக்கும் நம்ம படிச்சோம். அப்போஸ்தலர் 14:23. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்திரேயாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்த சபையிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்க என்ன நடக்குது நம்ம பார்த்தோம்னா, பவுலும் பர்னபாஸ் அவர்கள் என்ன பண்றாங்க, ஊழியத்தை முடித்து விட்டு பட்டணத்துல அவங்க வந்து கம்ப்ளீஷன் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ஏறக்கட்டி கொண்டு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து மூப்பர்கள் நியமிக்கிறாங்க. மூப்பர்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் விசுவாச கர்த்தர்கள் அவருக்கு ஒப்புவித்தார்கள் பார்க்கணும். இதுல எப்படி நம்ம வாழ்க்கையில் பொருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தீர்மானங்கள் நம்ம எடுக்கும்போது, வாழ்க்கையில முக்கியமான கடவுள் கிட்ட இருந்து நம்ம ஒரு டைரக்ஷன் எதிர்பார்க்கிறோம், ஒரு வழிநடத்தல் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, அது உபவாசத்தின் மூலமா எடுக்கும்போது நம்ம தேவன் வந்து அது சரியான ஒரு வழியை நம்ம காண்பிக்கிறதா இருக்கிறார். ஸோ அது உபவாசத்தின் ஜெபத்தினாலும் செய்யும் போது தேவன் வந்து தெளிவான வெளிப்பாட்டையும் வழிநடத்துதலையும் தருகிறார். ஸோ இது 2வது பாயிண்ட். 3வதாக எடுத்துக்கொள்வோம் மார்க் 9:28-29. மார்க் 9:28-29.
வீட்டிலே அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவர்கள் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வேறு விதத்தினாலும் புறப்பட ஆகாது என்றார். ஆமென், ஆமென். சோ இதுல வந்து இது மேல இந்த அதிகாரத்தை பத்தி பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து இயேசு ஒருவர் வந்து மலை மேல ஏறி அவர் வந்து ஜெபிக்கிறாரு. அவர் ஒரு பிரகாசத்தோட கீழே வராரு. கீழே வந்து பார்க்கும்போது என்ன பார்க்கணும், சிஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேய் பிடித்தவரை வந்து பேய் விடுதலை அவர்களுக்கு தவிர்த்து கொண்டிருக்காங்க. அவங்களால பண்ண முடியல. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து தேவன் சொல்றாரு, ஒரு வசனம் சொல்றாரு, 19ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் படிப்போம். மார்க் 9:19. அவர் பிரதித்துவமாக விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை எனினும் கொண்டு வாருங்கள் என்றார். 27ஆவது வசனம் படிப்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் ரசிக்கும் பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்துவிட எங்கள் ஏன் கூடாரமற்றவையிற்று என்று அவரிடத்தில் கணிந்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்ட போது போகாது என்றார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இதுல பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா பிசாசுகள் உண்டு. அது வந்து நம்ம சாதாரண ஜெபத்தினால போகாது என்று நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் நடந்த விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கண்டுகொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்துல நம்ம ரொம்ப ஜெபத்தை பண்ணிட்டே இருப்பான ஒரு டைரக்ஷன் கிடையாது. ஒரு ஓப்பனிங் வராது. நம்ம எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் எப்படி வச்சாலும் நடக்கவே நடக்கும். அதை பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து அறிந்து என்ன பிரச்சனைன்றது நம்ம தேவனத்துல கொடுக்க ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ உபாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மாம்சம் வந்து சாகுது. நம்ம மாம்சம் வந்து விலனற்று போகுது. அப்போ பார்க்கும்போது ஆவிக்குரிய மனிதன் வந்து என்ன ஆகுறான்னா புதுப்பிக்கப்படுகிறான். ஸோ ஆவிக்குரிய மனிதன் புதுப்பிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா தேவனோட உறவாட முடியும். அது நடக்கும்போது இந்த மாதிரியான எந்த பிசாசுகள் இருந்தாலும் வாழ்க்கையிலிருந்து யாரா இருந்தாலும் அதை தொடர்ந்து தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அன்றைக்கு செய்த இன்றைக்கும் செய்ய நம்ம வல்லவராக இருக்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸ், ஆவிக்குரிய கட்டுகளிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார் உபவாசிக்கும் போது. ஸோ இதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது குறிப்பு என்னன்னு படிப்போம். தானியேல் அழகாக பிரதர் சொன்னார். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை பற்றி சொன்னார். அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் 2-3 படிப்போம். தானியேல் 10:2-3. அந்நாட்களில் தாவீதாகிய நான் 3 வாரம் முழுவதும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் ருசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் திராட்சரசமும் என் வாய்க்கு போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து உபவாசம் செய்கிறார். தானியேல் வந்து உபவாசம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தானியேலுக்கு வந்து ஒரு ரெவலேஷன் தரார் கடவுள், ஒரு தரிசனம் தரார். அதாவது என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம். பட் அது இன்னும் நிறைவேறுது. ஏன் நிறைவேறலன்னு தானியேலுக்கு தெரியுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஸோ வந்து அடுத்தது படிக்கும் வசனம் 5-6. அதே என் கண்களை ஏறெடுக்கையில் 10ஆம் அதிகாரம் 5. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது ஆடையில் தங்கள் பற்றியை கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பற்றி போலவும், அவருடைய முகம் பின்னல் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தையின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா தேவ தூதனானவர் 21 நாள் கழித்து அங்க வந்து முன்னாடி வந்து நிற்கிறார் தானியேல் தீர்க்கதரிசி. இதுல பாத்தீங்கன்னா 21 நாள் வந்து ஒரு பதிலும் வரல தேவனுக்கு. ஒரு ப்ராஃபஸியும் ஒரு தீர்க்க தரிசனமும் வந்து நடக்குது அந்த நேரத்தில். அப்போ பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த தேவ தூதரானவர் என்ன சொல்றாரு நம்ம பார்ப்போம். 12-13 அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிந்தைப்படுத்துவதற்கும் உன் மனதில் முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளை
Amen, amen. நீங்க பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா 21 நாள் வந்து பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதியோட எனக்கு வந்து போர் இருந்தது, எதிர்த்து நின்றான். இது என்ன குறிக்குதுன்னா ஏஞ்சல்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஆப்போசிட்டா டீமன்ஸும் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய போராட்டத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கும். ஏன்னா உலகம் பாத்தீங்கன்னா தேவன் படைத்த உலகம், ஆனாலும் வந்து இதுல பிசாசு நிறைய விதத்துல வந்து செயல்படுகிறான். அப்போ வந்து ஒரு ஒரு ரீஜன்லயும் வந்து ஒரு கட்டு வைத்திருக்கான். அது வந்து ஒரு டீமானிக் ஏஞ்சல்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்க நம்மளுக்கு கண்களுக்கு தெரியாது, ஆனா இங்க தெளிவா போட்டிருக்கு வருஷராஜன் அதிபதி கூட எனக்கு வந்து ஒரு எதிர்த்து நின்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் வந்து 21 நாள் ஜெபிக்கிறார். 24 நாள் ஜெபிப்ப என்ன நடக்குதுன்னா மிகாவேல் தூதன் எனக்கு துணையாக வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. So God sends his angels when we pray and fast. இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்றேன். நமக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது. நம்ம நிறைய விஷயம் வந்து கரெக்டா தெரியும், தேவன் இதை செய்கிறார், இது சரியான வழி நம்மளுக்கு தெரியும், இந்த முடிவு நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும், ஆனா வந்து பதில் வரல அப்படின்னு பார்த்தா நம்ம கண்களுக்கு தெரியாத அநேக காரியமான மட்டங்கள்ல நடந்து கொண்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், செய்யற ஒரே வழி என்னன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணணும். உபவாசி ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகள், வல்லமையிலிருந்து முறியடிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்ததாக 5வதாக நம்ம என்ன பார்க்க போறோம், எஸ்ரா புஸ்தகம் எடுத்து போறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா இதுல பேக்ரவுண்ட் சொல்றேன். எஸ்ரா வந்து அந்த ராஜா வந்து பார்த்து வந்து ஒரு தேவன் எங்களுக்கு எல்லாத்தையும் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. அதே சமயத்துல இப்ப என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா எஸ்ரா வந்து ஒரு நதி வழியா கடந்து செல்லணும். அதுல வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க குடும்பத்தினர், அவங்களுடைய கூட்டம் எல்லாம் இருக்குது. பட் ஆனா வந்து அந்த வழியாக அவங்க போக முடியாது. ஏன்னா அது என்ன இருக்காங்கன்னா எதிரிகள் உண்டு, அந்த இடத்துல தாண்டி போக எதிரிகள் உண்டு. எருசலேம் நகரத்துக்கு தாண்டி போகணும்னா எதிரிகள் உண்டு. ஆனா எஸ்ரா வந்து போய் வந்து ராஜா கிட்ட கேட்க முடியாது. அதை படிப்போமா, அது என்ன 8:22. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். தைரியமா சொல்லியிருக்க ராஜா கிட்ட தேவன் எனக்கு நன்மை செய்வாரு. ஆனா வந்து அதுக்குள்ள ஒரு பயம், எப்படி நம்ம தாண்டி போறோம்னு சொல்லிட்டு. ஆனா எஸ்ரா வந்து பயம் இருந்தாலும் மனுஷ சோகத்துல பயம் வைக்கிறது நம்ம ஒரு விஷயம் வந்து தடைய வரும்போது நம்ம இடத்துல பயம் இருக்கதான் செய்யும். அவ ஆனா என்ன செய்யறாரு, எஸ்ரா 8:23 என்ன சொல்லிருப்போம் படிப்போமா. 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டபடினார். 31. நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார். தேவனுடைய கை எங்கள் மேல் இருந்தது, அவர் எங்களை பகைஞர் கைக்கும் வழியில் காத்திருக்கிறவர்களின் கைகளுக்கும் தப்புவித்தார் என்று சொல்றாரு. தேவன் வந்து உபவாசி ஜெபிக்கும் போது என்ன செய்யணும், தேவனுடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில வருது. அது இதுவாக இருக்கலாம், நம்ம பிரயாணமா இருக்கலாம், நம்மளுடைய எந்த காரியம் இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பாதுகாப்பா இருக்கும், எதுவா இருந்தாலும் நம்ம உபவாசித்து ஜெபம் செய்ய வேண்டும். அதனுடைய பலன் இது. அடுத்ததா கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போறோம். என்ன பலன் என்ன பார்க்க போறோம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14-15.
யோவான் மத்தேயு 9:14-15. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாமும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உங்களுடைய சீசர் உபவாசங்கள் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் வேறப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். Amen, amen. இங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப வந்து யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகன் இருக்காரு, அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, பரிசேயரும் நாங்களாம் வந்து உபவாசம் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா உங்களுடைய சீஷர்கள் மட்டும் ஏன் உபவாசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவன் தான் உபாசிக்க சொல்றாரு, பட் ஆனா அவங்க சீஷர்கள் உபாசிக்கணும் அப்படின்னு சரியான விஷயம் பார்ப்போம். அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, தேவன் மனவாளன் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வெயிட் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ செல்வம் இருக்காரு, செல்வம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து வரி பண்ணிட்டு இருந்தாரு, அவருடைய ஒரு ஃபேமிலி வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காரு, வெளியே போக மாட்டாரு, இது பண்ணிக்க மாட்டாரு. ஆனா இப்போ வந்த உடனே அவர் சந்தோஷமாக அவருக்கு நிறைய காரியங்கள் செய்வார், வெளியில போவார், சாப்பிடுவாரு, நிறைய காரியங்கள் செய்வார். ஸோ அப்படியாகதான் மனவாளன் ஜீசஸ் இஸ் வித் தி டிசைபிள்ஸ். ஐ மீன் அப்போ இயேசுவானவர் அங்க இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ண அவசியம் இல்லை அந்த நேரத்துல. ஆனா அவர் சொல்றாரு, அவர் வீட்டு போகும்போது உபாசிக்கணும்னு ஒரு நேரம் வரும், அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் உபாசிக்கணும்? அது வந்து வருஷத்துக்கு உபவாசம் செய்வது வந்து நம்ம கடவுளுக்காக செய்யற விஷயம், அது நம்மளுக்காக செய்யற ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, உபாசிக்கும் போதுதான் நான் சொன்ன மாதிரி மாம்சம் வந்து பலனற்று போகுது. மாம்சம் பலனற்று போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய மனிதன் வந்து புதுப்பிக்கப்படுகிறான், ஆவிக்குரிய மனிதன் பலப்படுகிறான், ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு பேசுற ஒரு பாக்கியம் உண்டாகிறது. அப்ப நீங்க பார்க்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்படி அவங்களை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை help deepen our intimacy with Jesus. இயேசுவோடு நெருக்கமான ஒரு உறவு அல்லது ஐக்கியம் உண்டாக வேண்டும். அதற்காக நாம் உபவாசித்து ஜெபம் செய்ய வேண்டும். இதை வந்து நம்ம வந்து பிரதர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை ஸ்கெட்யூல் பண்ணி நம்ம செய்யணும். அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி, இது பெற்றோர்களாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வந்து உபவாசம் செய்வாங்க, காலையில மதியானம். அது ஏன் நம்ம வந்து கைவிட்டு தெரியுது. ஆனா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாளை குறித்து ஒரு நேரத்தை குறித்து நம்ம உபவாசிக்க வேண்டும். உபவாசம் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் பொறுத்து இருக்கு. இன்னொன்று, நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கூட பண்ணலாம். நம்ம ஒரு ஃபோனை நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு ஃபோனை நம்ம ஆஃப் பண்ணி வச்சு நான் இன்னைக்கு தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதே ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங். தேவன் அதை செய்யும், தேவன் அதையும் பார்க்க தேவன் தான். அப்போ வந்து அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து எந்த காரியம் நமக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியும், அதை நம்ம விட்டு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கும், தேவன் ஸோ இந்த வேலை கூட நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம இன்னும் ஜெபிக்கிறதுக்காக ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட உலகத்துல பாத்தீங்கன்னா 700 மில்லியன் ஜனங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டில இருக்காங்க, ஏழ்மையில இருக்காங்க. அது 700 மில்லியன் ஜனங்கள் வந்து எப்படின்னா பசியோடு தூங்குறாங்க. அதை நம்ம பார்க்க அதை நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா 17 மில்லியன் ஜனங்கள் வந்து 17 மில்லியன் ஜனங்கள் என்னதான் இருக்குன்னா, ஒரு ஆண்டுக்கு அவங்க வந்து இந்த நோய்களால இறந்து போறாங்க. 17 மில்லியன் ஜனங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட 15 கோடி பிள்ளைகள் வந்து அபியூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்து சீரழிக்கப்படுறாங்க. 150 மில்லியன் பிள்ளைகள் உலகத்தில். நம்ம எவ்வளவு அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படியே பாத்தீங்கன்னா 7000 லாங்குவேஜ் குரூப்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. 7000 மேற்பட்ட லாங்குவேஜ் குரூப்ஸ் இருக்கு. அதுல வந்து 2000 லாங்குவேஜ் குரூப்ஸ், அதாவது அந்த மொழியின் இருக்கிற அந்த குரூப்ஸ் வந்து
ஹாஸ்பிட்டலே போய் சேரல, அதில் பைபிளே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபத்துக்காக, இந்த குறிப்புக்காக நம்ம வந்து கண்களை மூடி கொஞ்சம் நம்ம ஜெபிக்க போகிறோம். மீண்டுமாய் முடிந்தவர்கள் விழுந்தால் படியிட்டு நம் தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாராவது ஆவியில் ஏவப்பட்டிருக்கீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் ஜெபிக்க முடியாது. அன்பது பிதாவே, அப்பா இந்த வேலைகளை நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலைகளை கூட நீங்களோட தேசிய அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்ப நீ எப்படியாவது ஆண்டவரே, நீ இந்த உபவாசத்தை ஆண்டவரே நீ காண்பித்த இந்த வசனங்களை எங்களோட நீ பேசுங்க, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையை கூட விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காய் அழிந்து போகிற ஜனங்களுக்காய் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எவ்வளவாய் அவளை கஷ்டப்பட்டு கொண்டு ஆண்டவர் இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஜெபிக்காமல் நாங்கள் இருக்க முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையை ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரை நன்மையான காரியங்களை ஆண்டவரை செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா நீர் மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை அப்ப ஜனங்கள் யார் யாரும் அழிந்து போகிறார்கள், யார் யாருக்கும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் காஸ்பல் போய் சேரலன்னு நாங்கள் பார்த்தோம் ஆண்டி. அவர்கள் ரட்சிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மாவினாலே ஆகும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அந்த ஜனங்களை நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் ஆண்டவர் டிசீசஸ்னால ஆண்டவரே அப்பா சுகவீனம் பட்டு ஆண்டவரை அவர் இறந்து போகிறார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப விசேஷமாய் ஆண்டவரை அப்பா எங்களுடைய ஆண்டவரை ஃபேமிலிஸ்ல இருக்கிற விசேஷமாய் ஆண்டவரை சிஸ்டர் ஜெபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கடந்து சொல்லி போய் ஆண்டவர் கஷ்டமான ஆண்டவர் நேரத்தில் கூட ஆண்டவரை அவர் கரமான இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆவியானவர் நீரை இறங்கி ஆண்டவரை அப்பா பலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா சுகமளிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கான ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்ப உங்களை கூடும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. அவர்கள் ஐசியூல இப்போது ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய ஆவி ஆணிப்பா இந்த கரத்தினால் ஆண்டவரே அவர்கள் சுகம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஆண்டவர் பிள்ளைகள் எப்படியா சீரடைந்து போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையில் ஆண்டவரே. அப்பா ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் நீங்கள் வர தடை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியா ஆண்டவரே அப்ப அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அதை விரோதமாய் செய்கிற ஜனங்கள் ஆண்டவரை மாற நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த வேளையில உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரை அப்ப எங்களோட உபவாச வாழ்க்கை ஆண்டவரை நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் அந்த ஒரு தீர்மானமாக மனதில் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஆண்டவரை இந்த உபவாசத்தை ஆண்டவரை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ஒரு நடைமுறைப்படுத்த ஆண்டவரை எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் யாவும் அகற்றி போட்டு ஆண்டவரை ஆண்டவர் நீர் ஆண்டவரை இறங்கி ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த உபவாசம் ஜெபத்தின் வல்லமை ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரை. விடுதலைக்காக கூறுகிறோம் ஆண்டு. ஆவுக்குரிய விடுதலை, ஆவுக்குரிய ஆண்டவரை பாண்டேஜ், ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸ்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உண்மை கிட்டி நாங்கள் சேரும்படியாய் ஆண்டவரே. உண்மை இன்னும் கிட்டி சேர்ந்து ஆண்டவர் உங்களோடு இணைந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ நாங்கள் ஆண்டவரே நீ செய்ய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்ப இந்த ஆண்டவரே அப்ப 6:30 இந்த சர்வீஸ் நடத்த கிருபை தந்து அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வர முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஆண்டவரை எங்களுக்கு செய்யும்படியாக ஆண்டவரை அமைத்து கொடுத்த ஆண்டவர் அனைத்து ஆண்டவருடைய நண்பர்களுக்கும் கருத்தில் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு நாவும் மகிமைப்படாததாக ஆண்டவர் இன்னும் ஜனங்கள் கூடி வர உதவி செய்ய தகப்பனே. இன்னும் கூட ஜனங்கள் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அல்ல ஆண்டவர் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்கள் அல்ல நீர் மட்டும் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே. அப்ப யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் ஆண்டவரை நோய்வாய்ப்பட்டிருக்கார்களோ அவருக்கு முற்றிலும் ஆண்டவர் ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே மீண்டும் எனக்கு திரும்பி செல்லும் போது ஆண்டவரே கரம் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாசத்தை நாங்கள் முடிக்கவும் ஆண்டவரே. அப்பா இது மூலமாயும் அப்பா நீர் நாங்கள் வைத்திருக்க இந்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜெப குறிப்புகளை நீ ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒரு மாறுதலை நீ உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை பேர் புகழ் ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ரசின் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்றும் மறவாதே. ஆமென். மமதான் இவர்களும் ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட ஒரு சில ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் போற வழியில் நீங்க அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தொலைச்சி டைமிங் எடுத்துட்டு கடந்து செல்ல முடியாது.